தொலைச்சி எடுத்து கூடிய உடனே ஆத்தா நல்லா இருக்கியா? என்ன பத்த நல்லா சாப்பிட்டியலா? என்ன சாப்பாடு? சைவமா அசைவமா? சைவம் தானா? ஐயா எங்கே இருக்காரு? அங்கிட்டு இருக்கிறாரா? வேற எங்கிட்டாவது செவரு தாண்ட எதுவும் போயிட்டாரா? அதான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. வந்தாரா லேட்டா வந்தாரா? சேகாந்த அம்மத்தாவா? அப்ப நல்லா வச்சு ஓட்டலாம். இருக்கட்டும், நீயா வாய இருக்கட்டும். இங்க வர ஐ அப்பு எங்க உன் கூட வந்தாரு இல்ல லேட்டா வந்தாரா? உண்மையா தானா? நல்லா பாத்தியா? முட்டிக்கால்லாம் தேஞ்சு வந்திருக்காரு. என்ன விஷயம்? எங்கன்னா செவர் ஏறி விழுந்து விழுந்து வந்திருக்காரு. இருக்கட்டும் பெண்ண இருப்பா. இருக்கட்டும். என்ன மருமகள்லாம் கஞ்சி ஊத்துறாங்களா? நல்லா நல்லா ஊத்துறாங்க. நல்லா ஊத்துலன்னு சொன்னாவளும் இருக்கு. நாளை காலையில இருக்கு நல்லா ஊத்துறான்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணு கலங்குது. பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். என்ன அங்க என்ன குத்தம் குறை சொல்லு. முக்காலம் சத்தியமா குறி வாத்துருவோமா? எத்தனை 3 மருமகளா? ஒன்னே ஒண்ணு தானா? கொடுமை பெருங்கொடுமையாவில் இருக்கு உனக்கு. ஆமா, நீ தான் கொடுமை அடிக்கிறியா? சோத்துல ஏதாவது வச்சுக்கிச்சு ஒன்னே எதுவும் கொண்டுறாமே அது சொல்றேன். பாட்டை படிப்பா பார்க்கணும்னே இருந்தா நீ நேரே வந்துட்டு 500 ரூபா கூட போ. இல்லையா 100 ரூபா கொடுத்தா பேத்தியலுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஐஸ் வாங்கி கொடுத்துட்டியோ? என்ன வாயில மருந்துக்கு கூட ஒரு பல்ல காணா? ஐயோ பல்லு இல்ல. ஐயோ கறியெல்லாம் எப்படி செஞ்சிற? மருமகளை மெண்டு தர சொல்ல வேண்டியதானே? அல்ல சவக்கு சவக்குன்னு மென்று தெரிஞ்சுன்னா நீ பாட்டு திங்கலாம்ல. இதே பார்த்துட்டியல்ல, சோழி முடிஞ்சு போ. என்னதான் நீங்க பேசிக்கிறீங்க? எங்க ஆத்தாவை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆத்தாவை என்கிட்ட பேச வை பாப்போம். இந்த வந்துட்டாப்ல எங்க அண்ணன். யாரு இது? அண்ணே அப்பு. ஆத்தாடி வந்ததுல இருந்து அவர் அப்படியே கண்ண நிறாப்ல. ஆமா ஆமா. எப்ப போட்ட சரக்குன்னு தெரியல. கொட்டையா ஓடும் போது கம்பு ஊண்டும் போது போட்ட சரக்கு. அப்ப உட்காரு அண்ணே, உட்காருண்ணே, பாத்துக்கலாம் உட்காரு. அட புடுக்காரு. ஏய் என்ன பேசுற? அட இப்படி உட்காருன்னு சொல்றேம்மா. செத்து போய்டா. நீ இப்படி உட்காரு. இந்த கிளப்பிட்டியல்ல ஆளே. ஐயோ ஐயா திருவலமையா பல்லே ஒரு மலமே இல்ல. இப்பதான் கலக ஆரம்பிக்குது. என்னடி எங்க ஆத்தா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? நாளையெல்லாம் யாரு உங்க ஆத்தா ஒரு வார்த்தை பேசட்டுமே? பேசினா உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னு போடுவேன். கல்ல தூக்கி போடுவியா? ஆமா. பாத்தியா கல்ல தூக்கி போடுறங்கறாளே. பேசு, அவகிட்ட பேசு. ஏன் அடிச்சான்னு கேளு. அவகிட்ட கேட்க மாட்டேன். ஏன் ஓ மருமகளே கேட்க சொன்னேன். அவகிட்ட கேளு. என்ன இந்த பையன் பயப்படுற? என்ன விஷயம் கேட்க முடியாதா? சும்மா கேட்டு பாரு. நீ கிளப்பி விட்டுறாத நல்லா இருப்ப. பாத்தியா? ஆமா, வரிசையா கிளவி எல்லாம் தான் உட்கார்ந்து. என்ன வரிசையா கிளவி? இல்ல சும்மா இந்த பக்கத்துல சொல்றேன். எல்லாம் இத்தனை வயசுல உட்கார்ந்துருக்கான என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் சாப்பாடு அப்படியேம்மா. நல்ல சாப்பாடு. கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை அப்படி அந்த காலத்துல சாப்பிட்டது இன்ன வரைக்கும் வேலை செய்யுது. ஆமா. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. இப்ப என்ன போடுது? இப்பயும் அந்த தானே போடும். சாணி தான் போடுது. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. சாணியை கொண்டு வயல்ல ஓட்டா வயல்ல நெல்லு முளைச்சு கொள்ளு முளைச்சு எல்லாமே முளைச்சு. சரி, அப்பெல்லாம் நோய் இல்ல நோக்காடு இல்ல. இல்ல இன்னைக்கு மருந்து அடிக்கிறான் நம்ம ஆளு போய். அப்படியா? ஆமா, பூச்சி மருந்து அடிக்கிறான், உரம் போடுறான், உப்பு போடுறான். சரி, அப்புறம் மறுபடியும் அந்த சோத்தை நம்ம திங்கிறோம். அதுல வந்து சுகர் வருது, பிரஷர் வருது, எல்லாம் வருது. ஏன் வருது? நாகரிகம் மாறிடுச்சு. நம்ம பாட்டுக்கு கொண்டு போய் அன்னைக்கு நல்லா உழைச்சான், தடகாத்திரமா உழைச்சான். உடற்பயிற்சி எல்லாம் செய்யறது இல்ல. வெட்டுவேன், மரம் வெட்டுவேன், வாய்க்கா வெட்டுவேன், வரப்பு வெட்டுவேன், உடம்பு நல்லா வச்சிருந்தான். இன்னைக்கு நம்ம ஆளு என்ன செய்யறான்? தின்னு விட்டு அவன் பாட்டு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஊதி பெருத்து போயிட்டான். எதுக்கு சொல்றோம்? ஏன் சொல்ற? உடற்பயிற்சி முக்கியம். சரி, அன்னைக்கு செஞ்ச வேலைகள்ல உடற்பயிற்சி இருந்துச்சு. இன்னைக்கு பெத்த ஆத்தாமாருக்கு 16 உள்ளே பத்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு ஒத்த புள்ளைய பத்துட்டு நம்ம ஆளுக படுறத பாடு முடியல. உட்கார முடியல, குனிய முடியல. அங்கன பிடிக்குது, இங்கன பிடிக்குது. ஒத்த புள்ளைய பத்து போட்டு அவங்க ஆத்தாக்காரத அவங்க அம்மாச்சி தான் தூக்கிட்டு வருது புள்ளைய. சரி, அன்னைக்கு 16 உள்ளே பத்தாகல. எங்க பத்துச்சு? எங்க? வீட்டிலேயே பிறந்துச்சு. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும். தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து இப்படி பிரசவம் பார்த்து புள்ளைய பத்தா தகப்பண்ட எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்ல படிச்சிச்சு? இல்லையே. இன்னைக்கெல்லாம் நீட்ல படிச்சா தான் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்கலாம் அவங்கலாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. அதானே.
அன்னைக்கு படிச்ச இன்னைக்கு வந்து நீட்ல படிச்சா தான் டாக்டர் செல்லுபடி ஆகும்னா அப்ப அன்னைக்கு படிச்சவங்கலாம் வேலை பிடிங்கிறணும்ல. அதானே இல்லாம போயிரும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரும். சரி. பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள வரும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குதா? நடக்காதா? அரசாங்க ஆஸ்பத்திரியில 199% சோபரேஷன் நடக்குது. சரி. அங்க நடக்கிறது எப்படி இங்க நடக்காம போயிருது? புள்ள 3 மாசம் முழுகாம இருந்து லேசா வாமிட் எடுத்த உடனே கூட்டிட்டு நேரா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அங்க டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் சித்தப்பா ஆயிட்டேன் சொல்லிக்கிறதா. என்ன பேசுற? 3 மாசம் முழுகாம இருக்கு, மாசம் மாசம் நம்ம கடையில தான் நீங்க ஊசியை போடணும். ஊசியோட விலை 30,000 ரூபாய், 9 மாசத்துக்கு நீங்க போடணும்ன்றாரு. 9 மாசம் கழிச்சு ஊசியை போட்டு மறுபடியும் டாக்டரை கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் துடிச்சிருவாரு. உள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, கொடி சுத்திக்கிருச்சு, உள்ளே பல்டி அடிக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணுன்றாரு. அவன் படுத்துற வாழ நம்மள ஐயா எப்படி செலவானாலும் பரவாயில்ல, புள்ளையும் தாயை காப்பாத்தி கொடுத்துருங்க. உடனே பிளேடு வச்சு 1,000 ரூபாய் பிளேடு தான் செலவு. அப்படியே டைம்லாம் சொல்லுவாப்புல, ஐயா எத்தனை மணிக்கு ராவு காலம் வருது, இதெல்லாம் வருது, அதனால எத்தனை மணிக்கு கைத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுருவாப்புல. இவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டயத்தில் கத்தியை வச்சு பிள்ளைய கொலைக்கட்ட மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. பிள்ளைய பார்த்தா இவங்க போட்ட ஊசிக்கு 4 கிலோ 5 கிலோ பெருத்து போயிருக்கும். மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அங்கே தான் மருத்துவம் பார்க்கணும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும். மருத்துவம் வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால நம்மளாவே ஏதோ அந்த காலத்துல எல்லாம் நாட்டு வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க சாப்பாடு சாப்பிட்ற விதத்திலேயே எல்லா நோய்களும் குணமாகணும். அன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறது ஊரா தெரியும். நம்ம ஆளு ஒரு வீட்டுல கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு செம்பு தண்ணியை கொடுப்பான். அப்படி 10 வீட்டுக்கு தண்ணி குடிச்சான்னு வச்சுக்குவேன், கல்லு எங்க இருக்கும்? கல்லுலாம் இருக்காது. இன்னைக்கு பத்திரிக்கையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறான். வீட்டுக்கு வீடு முதல்ல திண்ணை கட்டி வச்சிருப்பான், திண்ணையில உட்கார்றான், வந்தவனுக்கு பூரா தண்ணியை கொடுப்பான். இப்ப திண்ணையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நாகரிங்கிற பேர்ல எல்லாம் மாறிடுச்சு. எதுக்கு சொல்றோம்னா அன்னைக்கு என்ன தாத்தாமாருக்கு 16 முளை சேலையை கட்டி அப்படி இப்படி தெருவில் நடந்து வந்தா அந்த அம்பாலே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆளுக ஒரு சுடிதார் ஒன்றை போட்டுக்கிட்டு மேலே ஷாலும் போடாம ஒன்றும் போடாம 1.5 அடியில் செருப்பு ஒன்றை போட்டுக்கிட்டு டிக்கி அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு அப்படி டிமுக்குன்னு வந்தா சரி, பின்னாடி 4 பேருக்கு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே வர நாகரிகம் ஏறி போச்சான். அந்த மாதிரி இருக்கு கொடுமை. அதனால வந்து என்னதான் காலம் மாறினாலும் நம்மளுடைய வந்து பண்பாடு கலாச்சாரத்தோட நம்ம இருக்கணுங்கிறதே இந்த நேரத்தில் நான் உனக்கு சுட்டி காட்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை அரசு பள்ளிகளில் கொண்டு போய் சேருங்க. அரசு பள்ளிகள் நல்ல கல்வி தரத்தோட நல்ல கல்வி முறைகளை பாடத்திட்டங்களை நமக்கு வழங்குறாங்க. எல்லாரும் இப்போல்லாம் அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப, அதாவது இந்த பிரைவேட் பள்ளிக்கூடம் சொல்லிக்கிட்டு திரிகிற இடத்துல அதுகளுக்கெல்லாம் மத்தியில் அது வந்து பெரிய அளவில் வந்து விருது பெற்று பள்ளி வந்து அரசால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளியாக மாறிடுச்சு. அதனால் அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேருங்க. அரசு பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி மூலமா உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்றான். அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. மொழியை பாதுகாத்தா தான் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு மொழியை அழிக்கிறதுக்கு அவன் பாட்டுக்கு கங்கணம் கட்டி திரியிறான் ஒரு குரூப்பு, கால்வா வழியா வரானா. தாய்மொழியை அழிக்கிறதுக்கு வரானா. அதனால மொழியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிட்டு, சரிப்பா இந்த செய்தியெல்லாம் இதோட போகாது. நாளைக்கு 100 நாள் வீட்ல இதெல்லாம் பேசிக்குவாங்கல்ல. 100 நாள் வீட்டா? ஆமா. அப்படிலாம் சொல்லாத. என்ன இருக்கிற வேலையில ரொம்ப கடினமான வேலை அந்த வேலை தான். அந்த வேலை தானோ? நான் என்ன தப்பா சொல்லி போட்டேன்னு சிரிக்கிறீங்க? அதானே நீங்க வாட்டுக்கு போய் சொல்லி புரிய காலையில இருந்து 100 நாள் வேட்டை கிண்டல் பண்ணி சொல்றதுக்கு. நான் என்ன சொன்னேன்? கடினமான வேலை தானே. கடினமான வேலை. காலையில எந்திரிச்ச உடனே பொட்டு பூவு புட்டாமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரோட்ல போற அழகு இருக்கே, கூட்டமாத்தான் வரிசையாத்தான் போவாங்க. அங்க என்னமோ போட்டோ எடுக்க போறது மாதிரியே போவாங்க, சீவி சிங்காரிச்சுக்கிட்டு. ஒரு சாந்தி சட்டி கையில ஒரு நம்பட்டி ஒரு கூடை ஒண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. போன உடனே ஒரு குளத்திலேயோ ஒரு குட்டையில இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டவன கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுப்பாங்க. அதை அளந்து போடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு. இனி என் பக்கம் வராத, நான் உன் பக்கம் வரமாட்டேன். வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டி தகத்த போடுவாங்கல்ல. எப்படி? முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளி. ஐயோ பாவத்தை. ஓ முகரையில முள்ள வடிச்சாத்த அப்படியே விட்டுறாங்க. சரி. அங்கே லேசா எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு
அந்த புல்லுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு வந்து சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு நல்லா தூங்கிடுவாங்க. நம்ம அங்கிட்டு போகும்போது பாரு வரிசையா ஒரு பக்கமா தலையை வச்சு நம்ம ஆஸ்பத்திரியில பெட்ரோல் சேர்த்தது மாதிரி வரிசையா படுத்து கிடப்பா. அந்த பக்கம் வண்டி இண்டி அங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்க டுப்பு 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 டுப்புன்னு அடி ஆபீசர் ஆளு கிண்டி விட்டாலும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பப்பர பேனு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க. அவங்க பெரிய கலெக்டர் உத்தியம் பாக்குற நினைப்பு. கையெழுத்து போட்டுதான் காசு வாங்குவாங்க. முனியமான பேர் எழுதுனா நோட்டை விட்டு அரப்பறலாம் அங்கிட்டு போயிரும். அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்ல காசு ஏறுது. அங்க உட்காந்து ஏடிஎம்ல கையில எல்லாம் வராது. அவங்க அரசா உத்தியம் பாக்குறாங்கல்ல உட்காந்துக்கிட்டு பேசுவாரு பேச்சு. 2 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுவா. என்ன பேச்சு? இஞ்சே அந்த முனியாண்டி மயன் தாண்டி நம்மளை இழுத்து கொண்டு வாடிட்டான். ஆமாடி. என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 வீட்டுக்கு 10 வச்சிருப்பேனே. இங்க 2 பேரும் குஷு குஷுன்னு பேசிக்குவா. இங்க ஊர்ல 2 வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருமா இந்த படத்துல வாட அப்படி அப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்ல உட்காந்துக்கிட்டு பேசுவா. ஏண்டி இந்த வெட்டுக்காசு ஏறிச்சாடி புதுமா ஏடி முட்டில ஏறுதா உங்களுக்கு. என்ன முட்டி? ஏடி முட்டி. அதே மாதிரி ஊருக்கு குழு ஒண்ணு வச்சு நடத்துவாங்க. என்ன குழு? சுய உதவி குழு. ஆமா எங்க ஊர்ல எல்லாம் வந்து நல்லா தான் நடக்குது. சில ஊர்ல அப்படி நடக்குது. எது கழுத்து அண்ணாந்துக்கிட்டு வலிக்குதா? நீ குழுவில் காசு எடுத்துருக்கிறியா இல்லையா? எடுத்தியா இல்லையா? அதுவும் காலத்துல வந்துருவாங்க இந்த சீட்டு பிடிக்கிற ஆளு. நம்ம ஆளுங்க இன்னைக்கு சீட்டுக்கு காசு இல்லைன்னா சரி இந்த சந்திர போய் ஒளிகிறது அந்த இதுல போய் ஒளிகிறது போயிட்டாராடி அப்படின்னு கேட்கறது. அவன் அங்க நின்றுட்டு 6 அடிப்பேன். போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு வந்து வாசல் அடிப்பாங்க. அவன் விருட்டு வந்துருவேன். அதெல்லாம் பெரும் கொடுமை. என்ன செய்யறது? அப்படிலாம் இருக்கு. அதனால அவனும் வட்டிக்கு விட்டு தானே பிழைக்கணும். வட்டிக்கு விட்டு தான் ஊரே வளைச்சு போட்டு வாங்கி திட்டாங்க. எங்க நாயனக்காரெல்லாம் அப்படித்தான். வட்டி 5 வட்டி 10 வட்டி விட்டு தானே அப்படி இது பண்ணுவாரு. ஒரு டீ வாங்கி தர மாட்டாரு. பேரு வள்ளல். ஒரு எச்சி கையால காக்க வரைக்க மாட்டேன். பேரு வள்ளல். அப்படிலாம் இருக்கு கொடுமை. அப்படிலாம் இருந்தாலும் கூட நாட்டு நடப்பு அப்படி போயிட்டு இருக்கு. என்ன ஆமா நம்ம பாடுற பாட்டுலாம் உனக்கு புரியுது இல்ல? அந்த காலத்துல எல்லாம் பாட்டு வந்துச்சு. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் ஆனந்த் பனியன் ஜட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. எந்த பாட்டை கொண்டு எங்க வைக்கிறாங்க? எந்த பாட்டை கொண்டு எங்கடா சேர்த்திய பாவியலா? அன்னைக்கு சீர்காழி ஐயா கோவிந்தராஜன் வெங்கல குரல் பாடின பாட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டார். அதான் ஆனந்த் பனியன் ஜட்டிக்கு கொண்டு உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. என்ன தப்பி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்படிலாம் இருக்கு. ஆனா அந்த காலத்து பாடல்கள் வந்துச்சு. எப்படி? பொன்னெடில் மேனியில் பூஜிய வெள்ளீரோ பூந்தலில் மலர் மாலையோ ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. பொன்னெடில் மேனியில் பூஜிய வெள்ளீரோ பூந்தலில் மலர் மாலையோ ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. வாய்ந்த சஞ்சடை கோலமோ வானவர் ஞானியர் வாழ்ந்திடும் வடிவிடை உடையாய் அருபெரு சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே இகவர சுகமருள் பரம கருணை வடிவே என் இசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. நந்திதேவனோடு இந்திராதையர் வந்து தாளினை வணங்கிடவே நந்தி மாமுகலம் இந்த வேல்குகல சொந்த மாத்தமில் முழங்கிடவே எந்த வேலையும் மறந்திடாது மறு செந்து நாமுகம் அணிந்திடவே சந்தமார் குடலி இந்து நேவதனி மங்களாபிகதை எழுந்திடவே கவினுரு முகமதில் இன நகையே கனிபுரு விழிகளில் அருள்மலையே சுமைவன வருவதும் எழுசுரமே துணையென வருவதும் உய தமிழே மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடு வழியவர் இருநிலை வழிபட வலுவரை தனுவிடு விடிய அவயகரமும் ஆய்ந்த சஞ்சடை கோலமும் மாதவர் ஞானியர் வாழ்ந்திடும் வடிவினை உடைய அருபெரு சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே மிகவர சுகமருள் பரம கருணை வடிவே என் இசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. அந்த காலத்து பாட்டெல்லாம் பாடினா சரி காத்து பறியுதுமா. இந்த காலத்துல பாட்டை போடுறாங்க ஒரு அளவு மயிரும் புரிய மாட்டேங்குது. அந்த காலத்து பாட்டுல அவ்வளவு விஷயம் இருந்துச்சு. அதாவது பழைய பாட்டு இருக்கிறதுனால தான் என்னமோ தெரியல தமிழ் நம்ம வந்து யாபகம் வச்சிருக்கிறோம். செந்தமிழ்லாம் அந்த காலத்துல இலக்கிய நயமா
அப்படிலாம் வந்து காலங்களில் பாடல் இருந்துச்சு. அந்த பாடலாம் அழிஞ்சிருச்சு. அதனால பழைய பாடல்களை எல்லாம் இன்னும் பாடணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் லேசா அப்படி எடுத்து விட்டு கண்டிப்பா இருக்கிறோம். அப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி அத்தை மகளும் மாமா மையனும் அடிச்சுக்கிறாம சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கை சிறக்கும். குடியே கெடுக்கும்.